நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு பாலிட்டியில் 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நடுவண் அரசு, மத்திய அரசு பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேவா? அதாவது இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் தான். ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களிருந்து அடிக்கடி இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க குடியரசுத் தலைவரை பற்றி. நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர். ஓகேவா? இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா அதோடைய நிர்வாகம், அந்த எக்ஸிக்யூட்டிவ் தலைவர் யார் அப்படின்னா அவங்க தான் குடியரசுத் தலைவர். இவர் பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நேற்று சொல்லியிருந்தேன், பேரளவில் தான் பிரசிடெண்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. ஏன் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் சீல் வைக்க, கையெழுத்து போட, இதற்கு மட்டும்தான் இவர் பயன்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போது பெயரளவில் வந்து ஒரு தலைவராக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். இப்போ 3 படைகள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் சேர்த்து இவர் தான் தளபதி. அதாவது இராணுவம், ஆர்மி, அதான் ஏர்ஃபோர்ஸு, நேவி, இந்த மாதிரி 3 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3க்குமே இவர் தான் முப்படை தளபதியாக வந்து இருக்கார். இப்போ வந்து என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, இதற்குன்னு முப்படை தளபதின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த பிபின் ராவத் அவர்கள் இப்போ இறந்தாங்க தெரியுமா. ஸோ அவருக்கு அடுத்து இப்போ வந்து புது ஆள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு தலைவராகவும் உள்ளார். நடுவண் அரசனுடைய அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவர். ஓகேவா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி, அதாவது ஆர்டிகல் 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவும் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி, அதாவது குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 53. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்ன, அவர் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்போ நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் ஆகலாம். அப்படி நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. 2வது பாருங்கள், 35 வயது. அப்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுடைய வயது, தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த இதில் போட்டியிடுறதுக்கான தகுதி வயது எவ்வளோ அப்படின்னா 35. இவங்க 2 பேருக்கும், அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு. இதே இது ராஜ்யசபா எம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ராஜ்யசபா எம்பியாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்சி, அதாவது எம்எல்ஏ அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க. அதே போல் எம்எல்சின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்க வந்து இப்போ நம்ம எப்படி லோக்சபா மேலவை கீழவைன்னு சொல்கிறோம். கீழவை அப்படின்னா மக்களவை, மேலவை அப்படின்னா ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை. அதே போல் மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கும். அதாவது எம்எல்ஏ எம்எல்சின்னு இருக்கும், மேலவை கீழவைன்னு. கீழவை தான் எம்எல்ஏ, மேலவை அப்படிங்கிறது எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயது இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 30. ஓகேவா? அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ, அடுத்து எம்பி, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தேர்தலில் போட்டியிடுறதுக்கான குறைந்தபட்ச வயது அப்படின்னா 25 வயது ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 2க்குமே போட்டியிடலாம். அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான தகுதி எவ்வளோவா? வெறும் 25 தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நடுவண் அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதிகாரியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இதில் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து மக்களவை உறுப்பினர், இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல எம்பி, அந்த எம்பி ஆகிறதுக்கான தகுதி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக குடியரசுத் தலைவர் ஆகலாம். அடுத்து பாருங்கள், அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். இப்போது இதுக்கு உண்டானது இவங்களுக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க குடியரசுத் தலைவரை. நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரல் காலேஜ் மாதிரி இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் குழுமத்தில் 50 வாக்காளர்கள் அதை முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் அவங்க சொன்னதை வழிமொழியணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இருக்கிறதுக்கான தகுதி இருக்கணும், ஆனால் எம்பியாக இருக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து எம்பி ஆவதற்கான தகுதி முழுக்க அவருக்கு இருக்கணும், ஆனால் அவர் எம்பியாக இருக்கக்கூடாது. அதே போல் எம்எல்ஏ, அதாவது சட்டமன்றம் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும், ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக அறிவிக்கப்படும். சப்போஸ் இவர் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியோட எம்பியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அவர் தான் குடியரசுத் தலைவருக்கும் போட்டியிடுறார் அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் ஆகிட்டார் அப்படிங்கிறப்போ இவர் எம்பியாக இருந்தார் தெரியுமா, அந்த தொகுதி காலியானதாக, அது வந்து அங்கே வந்து எம்பியே இல்லாத மாதிரி அங்கே வந்து அறிவிச்சிருவாங்க, ஓகேவா? அவர் வந்து அந்த இதை ராஜினாமா பண்ணிட்டு தான் குடியரசுத் தலைவர் பதவி வந்து வகிக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒற்றை மாற்று வாக்கு இதன் மூலியமாக தான் இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான லைன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நடைபெறுது. அவரை வந்து அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி தான் இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது வாக்காளர் குழுமம், இப்போ எலக்ட்ரல் காலேஜ் இருக்குது தெரியுமா, குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவை, அதாவது ராஜ்யசபா எம்பியும் அடுத்து லோக்சபா எம்பியும் சேர்ந்து தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா எம்பி லோக்சபா எம்பி மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சட்டமன்றம் எம்எல்ஏஸ் இருக்காங்களே அவங்களும், அடுத்து இந்த புதுச்சேரி டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சேர்ந்து தான் இந்த எலக்ட்ரல் காலேஜ், அதாவது வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். அதாவது இப்போ குடியரசுத் தலைவருக்கு யார் உறுதிமொழி, அதாவது பதவியேற்பு செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா, இந்தியாவின் உயர்ந்த ஜட்ஜு யார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவர் தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ரெண்டு பேரும் மாற்றி குடியரசுத் தலைவர் வந்து சிஜேஐக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், சிஜேஐ வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், ஓகேவா? இப்படி தான் மாற்றி அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி எல்லாமே இவர் தான் செஞ்சு வைக்கிறாரு. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ரொம்ப முக்கியம், ஓகேவா? குடியரசுத் தலைவர் எத்தனை காலம் பதவி வைக்கிறாரு, 5 ஆண்டு காலம். இல்லைன்னா அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர், அவர் மீண்டும் அவரை வந்து என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவரை வந்து ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதே போல் இது வந்து 5 ஆண்டு காலம் மட்டும் இல்லாமல் அவர் பிஎம் நினைக்கிறவரை இவங்க வந்து பதவி வைக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா?